தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கார் மீது தாக்குதல் நடைபெற்றதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் காவ்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்புடன் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது ஆம் ஆத்மி கட்சியின் நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலின் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அக்கட்சி தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கார் மோதியதாலேயே பாஜகவினர் 3 பேர் காயமடைந்ததாக பாஜக மீண்டும் பதிலடி கொடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. டெல்லி சட்டப்பேரவைக்கு வருகிற 5ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. ஆளும் ஆம் ஆத்மி கட்சி, பாஜக, காங்கிரஸ் கட்சிகள் தனித்து களம் காண்கின்றன. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சிகள் டெல்லியில் தனித்து போட்டியிடுவதால் இந்தியா கூட்டணியில் உள்ள சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா, உத்தவ் தாக்கரே அணி ஆகிய 3 கட்சிகள் ஆம் ஆத்மிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் தொடர்ந்து தேர்தலை ஒட்டி தொடர்ந்து அந்த பகுதிகளில் பல்வேறு அரசியல் கட்சியினர் அங்கு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பிப்ரவரி 5ஆம் தேதி டெல்லி தேர்தலுக்காக ஆம் ஆத்மி கட்சி தலைவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்ததாகவும், அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்ததாகவும், அப்போது அவர் சென்ற காரின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஆம் ஆத்மி கட்சியானது தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறது. இதற்கு பாஜகவே காரணம். தொடர்ந்து ஆளும் கட்சிக்கும் தொடர்ந்து தோல்வி பயத்தில், பாஜக அச்சத்தில் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் ஆம் ஆத்மி கட்சியானது தங்களது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் டெல்லியின் முதலமைச்சராக இருந்து வரும் நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக மதுவான கொள்கை வழக்கு காரணமாக அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ததும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக போட்டியிட்ட பாஜகவின் பர்வேஷ் வர்மா முன்னாள் முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் செய்வதை தடுப்பதற்காக தனது ஆதரவாளர்களை அனுப்பி அவர் மீது தாக்குதல் நடத்த முயற்சி செய்ததாக ஆம் ஆத்மி கட்சியானது தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் இது தொடர்பாக பாஜக பதிலளித்திருந்த போது அரவிந்த் கெஜ்ரிவாலின் வாகனமே பாஜகவினர் மீது மோதியதாகவும், இதன் காரணமாக பாஜகவை சேர்ந்த 3 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.